எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் ஏன் இன்னும் கரூருக்கு போல, விஜய் எப்போ இப்போ அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்ல போறாரு அப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு பிறகு ஒருவேளை வந்து அந்த மழை வெள்ள நிவாரணத்தை வாங்கிக்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பனையூருக்கு. அது போல அவங்களையும் பனையூருக்கு வர வைக்க போறாரு அப்படின்னு ஒரு குத்துமதிப்பா சும்மா ஒரு காமெடிக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா பார்த்தா அதுதான் உண்மையாயிருக்கு. என்ன இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, கரூருக்கு போனா அங்க வந்து இவன் சந்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான 5 நட்சத்திர ஹோட்டல் இல்லையா, அப்புறம் பெரிய மண்டபம், பிரம்மாண்டமான மண்டபங்கள் எதுவும் கரூர்ல இல்லையா. அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மொத்தமா வர வச்சு அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்றது. ஆறுதல் சொல்றதுன்னு என்னடா பொதுக்கூட்டமா நடத்துற, ஏன்னா 41 ஃபேமிலியை உட்கார வச்சுட்டு மொத்தமா வந்து பேசிட்டு கதா காலட்சம் பண்ற. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க துக்கத்துல வந்து ஏம்மா நானும் உங்க துக்கத்துல பங்கெடுத்துக்கிறேன், தெரியாம நடந்துருச்சு, இனி வரும் காலத்தை இப்படி நடக்காம பார்த்துக்கலாம், உங்க குடும்பத்துல நல்லது கெட்டது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட நீங்க என்னை அணுகுங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றது தான் ஆறுதல். எல்லாரையும் ஒரு மண்டபத்தில் கூட்டு உட்கார வச்சுட்டு அவங்க மத்தியில் வந்து மைக்கை பிடிச்சி பேசுறதுங்கிறது கதா காலட்சேபம். நீ அதையா செய்ய போற? ஸோ இதை செய்யறதுக்கு வந்து அவனுக்கு மனசு இல்லை, அவன் செய்ய மாட்டான். இது ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்றது தான். அவன் பண்றது எல்லாமே பப்ளிசிட்டி. அனிதா மரணத்துக்கு போனதுங்கிறது ஒரு பப்ளிசிட்டி, அந்த அஜித்குமார் மரணத்துக்கு போனதுன்றது ஒரு பப்ளிசிட்டி. இது தொடர்ச்சியாக வந்து அவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அவனால 41 பேர் செத்துருக்காங்க. இப்போ இந்த 41 குடும்பத்துக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்ல துப்பு இல்லை. ஒரு மாசமா வந்து குப்பரப்படுத்திட்டு அங்கிருந்து வர முடியாம உக்காண்டிருக்கான், பனையூர்லேயே கதியா கிடக்கான். நம்மெல்லாம் ஒரு 24 மணி நேரம் ஓய்வா இருக்கிற ஒரு வாய்ப்பு வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 24 மணி நேரம் எப்படா முடியும் அப்படின்னு தான் தோணும். இடையில வந்து நம்ம என்னடா இது, நம்ம ஏதாவது வேற வேலைக்கு போயிடலாமா, வேற ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்யலாமா அப்படின்னு தோணும். அடுத்த நாள் பிறக்கும் போது நம்மளால வீட்டில் உட்கார முடியாது. அடுத்த செகண்ட் வந்து நம்ம வெளியே கிளம்பிடுவோம், அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க தொடங்கிடுவோம். ஆனா ஒரு மனிதனால தொடர்ச்சியாக 28 நாட்கள் எப்படி ஒரே வீட்டுக்குள்ள ஒரு அறைக்குள்ளேயே வந்து முடங்கி கிடக்க முடியுது? நீலாம்பரி கணக்கா ஒரு அறைக்குள்ளேயே முடங்கி கிடக்குறான். அவனுக்கு நெருக்கமான தரப்புல இருந்து வர்ற செய்தி என்னன்னா, காலையில சரி இரவு 9 மணிக்கு படுக்கை அறைக்குள்ள நுழைஞ்சிட்டா அடுத்த நாள் காலையில எத்தனை மணிக்கு வருவான் அப்படின்னே தெரியாதுன்றாங்க. 10 மணிக்கா 12 மணிக்கா 1 மணிக்கா அப்படிங்கிறதே தெரியாதுன்னு சொல்றாங்க. தினமும் இதுதான் வந்து ஒரு ரொட்டீன் லைஃப் அப்படின்னா இவன் எப்படிப்பட்ட மனிதன்? அவனுடைய மனநிலை உண்மையிலேயே வந்து சரியாத்தான் இருக்கா? இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து நம்ம பரிசோதனைக்கு உள்ளாக்க வேண்டிய விஷயம் அது.